குளிமாயானை கொடிய கோலாய் புறந்து கோலம் மாற்றாலும் சம்பு நடை உடை எதனாலேயும் நானிடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முனைவேல் காக்க நகரமே போட்டறியின் யானவேல் காக்க பண்புல் சிகரித்தே நண்டு காலி செய்ய நேரு ஆலப்பள்ளி நகமுடை ஓட்டி மூலம் நலிவந்து மொழியின் பூச்சி வீட்டுக்கு போனா எது பொறுக்குதுன்னு தெரியும். மூக்கு கரெக்டா முன்னே பெருத்து பின்னே செலுத்து இருக்கிறது. இந்த மூக்குல சுவாசம் இல்லைன்னா நம்ம செத்துருவோம். மூக்குல சௌகரியமா இருக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப கேஷுவலா கூட உட்காந்துருக்கணும். டிவி பார்க்கும்போது கூட நீங்க அப்படி உட்காந்து டிவி பாருங்க. ஒரு அகண்ட பாராயணத்துக்குள்ள நீங்க இந்த பயிற்சி எடுங்க. ரெண்டுன்னா ரொம்ப கோச்சிக்குவீங்க. 2 கையும் தரையில இருக்கணும், முட்டியில வச்சுக்கணும். முதுகுதண்டு வளையக்கூடாது. வடக்கை நோக்கி உங்களுடைய மூக்கும் கண்ணும் வடக்க நோக்கி மட்டும் இருக்கணும். வசீகரணம் யவம் வசீகரணம் மசி நசி வசியா அப்படின்னு முடியும் ஒரு மந்திரம். அதுதான் சமையணும். போட்டுவா வந்து கண்ணில் தனித்தனியா வந்து என்னடா விஷயம்னா சமைக்கும் போது சிந்திக்கிறது. பிள்ளைங்க ஒழுங்காக போயிட்டு வருவாங்க. இந்த ஆள் இன்னைக்கு ஏதாவது துட்டு எடுத்துன்னு வரானா பிரச்சனை வருவாங்க. சரின்னு சமையலில் உப்பு கம்மியாக போட்டு எடுத்துட்டு போட்டு இருந்தது. திரும்பி போய் அப்படியே உட்காருது. அப்போ தான் அழுதுன்னு இருப்பா சீரியலில். ஐயோ புருஷன் போட்டானே. அதை கொஞ்ச நேரம் பார்த்து மண்டையில் போடுறது. திருப்பி வந்து அடுத்து சமைக்கிறது. ஐயோ சாதம் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு. அந்த ஆள் வந்து என்ன திட்டுவாங்கன்னு தெரியல. திருப்பியும் சரி சாதம் அழிஞ்சு போச்சு. அதே எடுத்து அந்த ஒரு பேசனில் கூட்டு அதை காய் ஆட்டப்பாங்க. ஃபேமிலி ஏதாவது அழுத்து பல்லி வந்துடுமா? இது ஏதாவது ஊந்து போய் இருந்தாலும் செத்து போய் சொன்னாங்க. சரி ஒழுங்காக தான் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் ரசத்துக்கு புளியை கரை. ஐயோ அதிகமாக கஷ்டம். கொஞ்சம் எடுத்து தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ரசம் இருந்தாலும் புளிக்கலன்னா உப்பு போட தெரியல. சரி இன்னும் கொஞ்சம் தக்காளியை போடு. அது தக்காளியை போட்டு முடிச்சதும் சரி இந்த இது குத்தங்க வெளியே. அப்புறம் அம்மா வீட்டில் வந்து கொண்டு நைட் பண்ணுறேன் சமைச்சிங்க போனது. அவ்வளோதான். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிச்ச பிறகு பூஜை ரூமில் போய் உட்காந்தா கோட்டை வராதுன்னா செய்வீங்களா இல்லையா? இதுக்கு 1 லட்சம் ரூபாய் எடுத்து ஏமா என்கிட்ட முடியும் சொன்ன திண்டுவா போய் நம்ம ஆளுகிறான். சில பேர் கணவர் மட்டும் அம்மானியாவே வாழ்வான். காலையில் எழுந்துதான் ஓடுறது. இப்போ நம்ம இத்த சொன்னோம் அத்தை சொன்னோம் மௌனம் நம்மளும் நம்ம எதுக்கு முன்னாடி நம்ம விடக்கூடாது. நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அத்தை பண்ணுறோம் இத்தை பண்ணுறோம். கடைசியில் போய் கட்டாயிட்டு உங்களுக்கு கிரகம் சரியில்லைப்பா 1 லட்சம் ரூபாய் தான் கடைசியில் கட்டாயிட்டு. இவன் கட்டாகிற வேலையாகவே பார்த்து செஞ்சுருவான். அப்புறம் யோசிச்சேன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வராது. அப்போ இந்த கோட்டுவா வரதுக்கான ஒரு உத்தேசம் கையை புத்திசாலித்தனம், ரொம்ப புத்திசாலித்தனம். அப்படியே அவன் தீபார்த்தனமோ கண்ண மொழி தப்பு போட்டு கணக்கில் போயிடுது. அங்கிருந்து அவன் தீபார்த்தனை காப்பேன் ஒன்றும் புரியுது. இந்த தூக்கம் எங்க ஆரம்பிச்சு எப்படி எடுத்துன்னு போய் எப்படி பிடிச்சாரு பாரு எங்க ஐயா அப்படின்னு எப்படி பேசினார். அருமையா பேசினார். என்ன சொல்லி கொடுத்தாரு? ஏதோ யான்னாரு ஏதோ சீனாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னையா சொல்ற? வடக்கு பக்கம் பார்க்க சொன்னார்ப்பா. மொட்டையா சொல்லிட்டு போயிடும். அவன் பாவம் வடக்கு பக்கம் இருந்து விரிந்து இருக்கும் பொழுது அந்த கனெக்டிவிட்டி வந்து திடீர்னு தாம்பு கயிறு மாதிரி வருது இல்லையா? அது ஊசி மாதிரி வரும். அப்ப நமக்கு எனர்ஜி வேஸ்ட். ஃபுல்லா சப் பண்ண முடியாது. ஆகாரம் இருக்கும்போது அதை முழுமையா வாங்கணும்னு சொன்னா நம்ம வெறும் வயிற்றுல இருக்கணும். அப்படி எப்பெல்லாம் வெறும் வயிற்றுல இருக்குல்ல அப்பெல்லாம் செய். காலில் பிரம்ம முகூர்த்தத்துல தான் எழுந்து வரும்.
3 மணிக்கு தான் செய்யணும் இந்த பயிற்சியை வா ஆளை விடு. ராத்திரி இந்த பசங்களை காலானா அனுபவத்துக்கு செஞ்சு வைக்கிறதே தெரியாது. அப்புறம் சாமானை தேய்ச்சி விட்டு துணியை துவச்சி போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டு வந்து படுக்கிறதுக்குள்ள எப்பா இடுப்பு ஒலிக்குது. அந்த நேரம் பார்த்து செய்யலாம்னா 3 மணிக்கு வேற எழுதணுமா? இது நமக்கு தகாது. எப்பா வித்தியை கற்றுக் கொடுத்து கூட ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்பயே சாப்பிடுது, அப்பயே கிடைக்கணும். இப்போ போகிறதுக்குள்ளே நினைப்போம் நம்பாரு. ஏமா வடகுலேருந்து காந்தம் வந்தது உனக்கு போகிறதுக்குள்ளேயே காந்தம் வந்தது ஓனல். ஐயோ எனக்கு தெரியலப்பா அவர் என்ன சொல்கிறாரு. காந்த சக்தின்னா உட்காந்து பாருங்க, அந்த காந்த சக்தியினுடைய அற்புதம் புரியும். ஏன்னா அதுதான் நல்ல கேள்வினா. பக்தியில சொல்றதுக்கு எதுக்குமா பேதமை? எதுவுமே கிடையாதுமா. இறைவன் நாமத்தை சொன்னா நம்ம டெய்லி எவ்வளோ சொல்றோமோ நம்ம சாகர காலத்துல நம்மை அறியாம அந்த பேரை சொல்லிடுவோம். அப்போ நம்ம சாகும் பொழுது நமச்சிவாயன்னு டெய்லி சொல்லாதவனுக்கு ஞாபகம் வராது. கடவுள் பேரை எவ்வளோ சொன்னாலும் நமக்கு சாகர காலத்தில் உதவியாக இருக்கும். சாகும் பொழுது 3 நிமிடம் ஒவ்வொருத்தனும் சாகும் பொழுது செவத்தில் ஒரு படம் வரும். நீ உன் வாழ்நாளில் எதை அதிகமாக நீ விரும்பினியோ அந்த படம் வரும். அது எந்த படமோ அதுதான் உனக்கு அடுத்த பிறவி. கடாச்சர விபூதி தீபாரதனைக்கு போகலாம். ஏன்னா காலத்தோட வீடு போய் சேருங்க. எசிவ மறந்துடாதீங்க. நமசி இருக்கு. யாங்கிற மூக்கு வடிவத்தில் மாங்கிற புருவ மத்தியில் வடக்கை நோக்கி காந்த சக்தியை இழுத்து தன் உடலுக்குள் வியாபித்தால். ஏன் தெரியுமா அதை கடைசியா சொன்னேன்? அதுக்குன்னே போய் செய்யுங்க. அப்படி செய்யாதீங்க. முதல்ல பக்தியா செய்யுங்க, அப்புறம் காரணத்தை தேடுங்க. நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் நீ என்ன ஆக்கமாக ஒன்னாலும் வச்சுக்கோ. நோக்கத்தை சரியாக பயன்படுத்தி நல்லா இருக்கணும். எல்லோரும் நலமாயும் நலமாயும் மகிழ்வோடும் இருங்க. இதே சந்தோஷம் என்றென்றும் உங்களுக்கு நிலைத்திருக்கட்டும் என்று கூறி அடுத்த அன்னவாரணத்தை பார்ப்போம். 24ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாமியினுடைய கிரக மந்திரங்கள் முழக்கம் என்பதை உங்களுக்காக செய்கின்றேன் என்று கூறி அன்னைக்கு பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். சரி